Hi everybody, இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கிற தலைப்பு டெலிஃபோன் phrasal verbs. தொலைபேசி மூலமாக ஒரு நபரிடம் உரையாடும் பொழுது சில phrasal verbs முக்கியமா தேவைப்படும். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விவரமா பார்க்க போறோம். So please watch this video till the end and don't forget to subscribe to my channel Possible English. இப்போ பாருங்க ஒரு phrasal verb break up. Break up அப்படின்றது to become audible. அதாவது உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ இட் இஸ் பிரேக்கிங் அப், யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா why don't you become more audible, கொஞ்சம் இன்னும் சத்தமாக பேசுன்னு கேட்க மாட்டேது. ஸோ மேபி பிகாஸ் ஆஃப் புவர் நெட்ஒர்க், ஏதாவது ரெய்னி சீசனாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில தான் நம்ம பிரேக்கப் அப்படின்ற ஒரு ஃப்ரேசல் வேர்பை இங்கே யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்க ஹேங் அப். ஹேங் அப் அப்படின்றது whenever you want to end up a conversation, நீங்க கான்வர்சேஷனை எண்ட் பண்ணும்போது நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமானது ஹேங் அப். could you please hang up your call because I'm getting another important call அப்படின்னு சொல்லலாம். ஸோ தயவு செய்து உங்களுடைய காலை வச்சிருங்க, கட் பண்ணிட்டு போயிருங்க, நான் இன்னொருத்தட்ட பேசணும், முக்கியமான கால் எனக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, இந்த இடத்துல ஒரு முக்கியமானது get through அப்படின்றது to succeed in speaking to somebody. Get through அப்படின்றதுனா ஒரு நபர்கிட்ட நான் வந்து சரியா பேசிட்டேன், so I got through the call and I spoke well and I just reported the matter அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக நீங்க யூஸ் பண்ணக்கூடியது get through. அடுத்து பாருங்க fourth one, hang on. Hang on அப்படின்றது to wait for short time. To wait for a short time னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்றது. அப்படியே ஹேங் ஆயிருங்க, நான் போய் ஏதாவது ஒரு நம்பரை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு இல்லை, என்ன நம்பர் கேட்குறாங்களோ அந்த நம்பர் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதே மாதிரி பென் எடுக்கிறது, பென்சில் எடுக்கிறது போகிறதுக்கு ஹேங் ஆன் ஃபார் அ மினிட். ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், ஃபோன்லேயே இருங்க, டிஸ்கனெக்ட் ஆகிடாதீங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஹோல்ட் ஆன். ஸோ ஹேங் ஆன், ஹோல்ட் ஆன், டு வெயிட் ஃபார் அ ஷார்ட் டைம், ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஸோ பயன்படுத்திக்கணும். அடுத்து கால் பேக். கால் பேக் அப்படின்றது ஒரு நபர் திருப்பி கூப்பிடுறது, டு கால் somebody in return again. மறுபடியும் ஒரு நபரை நீங்க வந்து தொலைபேசி மூலமாக அழைக்கணும் அப்படின்னா கால் பேக். ஸோ எப்படி சொல்லலாம், could you please call me back, என்னை திருப்பி கூப்பிடலாம்ல, ஏன்னா நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், பிஸியா இருக்கேன்னு சொல்லலாம். அதே மாதிரி I will call you back, நான் உங்களுக்கு திருப்பி நான் கூப்பிடுறேன், உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு நீங்களும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நீங்க காமன் செக்ஷன்ல ஏதாவது வாக்கியங்களை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புங்க எனக்கு, சரியா? அடுத்தது பாருங்க ஸ்பீக் அப், டு ஸ்பீக் லவுடர். ஒருவேளை அவங்க சத்தமா பேசல ஃபோன் மூலமா அப்படின்னா நீங்க சொல்லலாம், சார் could you please speak up. ஸ்பீக் அப் அப்படின்னாலே லவுடர் தான், அதனால திருப்பி அதை பக்கத்துல could you please speak up louderன்னு போட்டுறாதீங்க, மீனிங்கே அதுதான். ஸோ could you please speak up அப்படின்னாலே கொஞ்சம் சத்தமா பேசுங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க பிக்அப், டு ஆன்சர் அ கால். ஸோ பிக்அப் அப்படின்றது ரிங்கிங் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ ஃபோன் இஸ் ரிங்கிங், ஸோ யூ ஹேவ் டு கோ அண்ட் பிக் அப் த கால். அந்த காலை வந்து பிக்அப் பண்றது, எடுத்து பேசுறதா பிக்அப், சரிங்களா? அடுத்து கட் ஆஃப். கட் ஆஃப் அப்படின்றது எதுக்காக, டு இன்டரப்ட் எ கான்வர்சேஷன். கட் ஆஃப் பண்றது, அதாவது ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது கோவத்தில் கட் பண்ணிடுவாங்க, கோவத்தில் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க சில பேர் சண்டை போடும்போது. ஸோ whenever you have furious interaction over phone, you often do this mistake, cut off the call. ஸோ காலை கட் பண்ணிட்டு போயிடுது. ஸோ அந்த மாதிரி. அடுத்து put through அப்படின்னா to connect a phone to another. இன்னொருத்தருக்கு நீங்க வந்து போனை கனெக்ட் பண்ணும்போது put through. அப்ப என்ன சொல்லலாம், இப்போ நீங்க கான்ஃபரன்ஸ் கால் போடுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க, யூ ஷுட் டெல் தம் டு வெயிட் ஃபார் அ வைல். நீங்க வெயிட் பண்ண சொல்லுவீங்க, இல்லைன்னா ஹேங் ஆன், அப்படியே வெயிட் ஃபார் அ ஷார்ட் டைம் சொல்லிட்டு then you can say that I'm going to put through the call to somebody. ஸோ வேற யாருக்கும் நான் வந்து கனெக்ட் பண்ண போறேன், ஸோ ஸ்டே கனெக்டட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஹேங் ஆன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தென் யூ கேன் கனெக்ட் த கான்ஃபரன்ஸ் with more than 2 people or 3 people. அது வந்து depends upon the ரூல்ஸ். ஸோ நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் சென்டென்சஸ் மேக் பண்ணி காமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன், பிகாஸ் ஃபோன் கான்வர்சேஷன்ல ரொம்ப முக்கியமான ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாமே இதில் உள்ளடங்கி இருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த குட்டியா இருக்கிற பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கோங்க. பாய். Until then, your online tutor, Grace Amala, Rani. Bye.